Hi everyone, welcome to Rogini SN channel. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டைரக்ட் டாக்ஸேஷனில் டிடிஎஸ் சீரீஸ் வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். அட்வான்ஸ் டேக்ஸ் பற்றி பார்த்தோம். டிடிஎஸில் பார்ட் 1 வந்து நம்ம பார்த்தோம். பார்ட் 1ல் பேசிக்ஸும் சேலரிக்கு பிடிக்கக்கூடிய டிடிஎஸ் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். பார்க்காதவங்க இருக்கிறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து 3 செக்ஷன்ஸ். ஒன்று என்னென்னா ப்ரீமெச்சூர் வித்ட்ராவல் ஃப்ரம் எம்ப்ளாயீஸ் ப்ராவிடென்ட் ஃபண்ட் செக்ஷன் 192A. இதுக்கு அடுத்தது இன்ட்ரெஸ்ட் ஆன் செக்யூரிட்டிஸ் 193 அண்ட் டிவிடெண்ட் செக்ஷன் 194 பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம ப்ரீமெச்சூர் வித்ட்ராவல் பற்றி நம்ம பார்த்துக்கலாம். ப்ராவிடென்ட் ஃபண்ட் அப்படின்னா நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ப்ராவிடென்ட் ஃபண்ட் வந்து எக்ஸம்ட் ஃப்ரம் டாக்ஸேஷன் தான். ஆனால் ப்ரீமெச்சூர் வித்ட்ராவலாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அது வந்து நம்மளுக்கு டாக்ஸபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு சர்டன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னங்கிறது நம்ம 1 by 1 பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிறது வந்து கம்ப்ளைன்ஸ் வித் ரூல் 9 ஆஃப் பார்ட் ஏ ஆஃப் தி 4th ஷெட்யூல் சர்டன் கன்சர்ன்ஸ். அதாவது இபிஎஃப் அண்ட் மிஸ்லெனியஸ் ப்ரொவிஷன்ஸ் ஆக்ட் 1952 படி ஸ்பெசிஃபைடு எம்ப்ளாயர்ஸ் வந்து இபிஎஃப் ஸ்கீம் 1952 வந்து கம்ப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்பெசிஃபைடு எம்ப்ளாயர்ஸ் அப்படின்னா யாருன்னா எல்லாருமே வந்து பிஎஃப் பிடிக்கணும் அப்படிங்கிற அவசியம் வந்து கிடையாது. சர்டன் எம்ப்ளாயர்ஸ் அப்படின்னு தான் வந்து சொல்லியிருக்காங்க. அது யாருன்னா 20 எம்ப்ளாயீஸ்க்கு மேலே வேலைக்கு இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த சிச்சுவேஷனில் அவங்க பிஎஃப் பிடிக்க வேண்டிய கட்டாயம் அவங்களுக்கு வந்து இருக்கும். அந்த மாதிரி எம்ப்ளாயர்ஸ் வந்து ஒன்று இபிஎஃப் அண்ட் மிஸ்லெனியஸ் ப்ரொவிஷன் ஆக்ட் 1952க்கு கீழே அவங்க வந்து பிஎஃப் வந்து கட்டணும். அப்படி இல்லைன்னா இவங்களுக்கு வந்து ப்ரைவேட் ப்ராவிடென்ட் ஃபண்ட் அக்கௌண்ட் வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கான உரிமை இருக்குது. அதுவும் சர்டன் கண்டிஷன்ஸ்லாம் வந்து அதுக்கு இருக்குது. அதாவது இன்ஹவுஸ் ட்ரஸ்ட் அப்படிங்கிறத வந்து அவங்க மெயின்டைன் பண்ணுவாங்க. இதுக்கு கீழேயும் இருக்கலாம், இல்லை பிஎஃப் ஆக்டுக்கு கீழேயும் வந்து அவங்க இருந்துக்கலாம். இதுக்கு அடுத்தது பிஎஃப் எஸ்டாப்ளிஷ்ட் அண்டர் இபிஎஃப் அண்ட் எம்பி ஆக்ட் 1952. அதாவது எப்போ வந்து ஒரு பிஎஃப் வந்து ரெகனைஸ்டு ப்ராவிடென்ட் ஃபண்டாக ஆகுது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒன்று பிஎஃப் அண்ட் எம்பி ஆக்ட் 1952க்குள்ள அது எஸ்டாப்ளிஷ் ஆகிருக்கணும். அப்படி இல்லைனா பிஎஃப் எக்ஸம்டட் அண்டர் செக்ஷன் 17. எக்ஸம்டட் அண்டர் செக்ஷன் 17 அப்படிங்கிறது என்னென்னா அதாவது இந்த எம்ப்ளாயர்ஸ் வந்து ஓன் ப்ராவிடென்ட் ஃபண்ட் அக்கௌண்ட் வந்து வச்சுக்கிறாங்கல்ல, அதாவது சர்டன் எம்ப்ளாயர்ஸ் இந்த பிஎஃப் ஆக்டுக்கு கீழே அங்கே போய் வந்து டேக்ஸ் கட்டுறதுலேருந்து எக்ஸம்ட் ஆகிக்கிறாங்க. அவங்க தான் வந்து பிஎஃப் எக்ஸம்டட் அண்டர் செக்ஷன் 17க்கு கீழே வரக்கூடியவங்க. ஒன்று இதுக்கு கீழே டைரெக்டாக இருக்கணும், அப்படி இல்லைன்னா ஓன் ட்ரஸ்ட் மெயின்டைன் பண்ணக்கூடியவங்களுக்கு கீழே இருக்கணும். இப்படியும் இருந்து ரெகனைஸ்டு அண்டர் ஐடி ஆக்ட் 1961 இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 1961க்கு கீழே அது ரெகனைஸ்ட் ஆச்சுது அப்படின்னு சொன்னால் அதுக்கு பேர் தான் ரெகனைஸ்டு ப்ராவிடென்ட் ஃபண்ட். அடுத்தது பார்ட் ஏ ஆஃப் தி 4th ஷெட்யூல் ஆஃப் தி இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 1961 வந்து ஆர்பிஎஃப்கான ப்ரொவிஷன்ஸ் வந்து வச்சிருக்காங்க. ஆர்பிஎஃப்கான ப்ரொவிஷன் வந்து அதில் தான் நம்மளுக்கு இருக்குது. எக்ஸிஸ்டிங் ப்ரொவிஷன் இருக்குதுல, அதில் வந்து எப்படின்னா ரூல் 8ல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அக்யூமுலேட்டட் பேலன்ஸ் வித்ட்ராவல் பை அன் எம்ப்ளாயி ஆர்பிஎஃப்லேருந்து எடுக்கக்கூடிய அந்த அக்யூமுலேட்டட் அமௌண்ட் வந்து எக்ஸம்ட் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் அது இப்போ கிடையாது, முன்னாடி இருந்த ப்ரொவிஷன். இப்போ எப்படி இருக்குது அப்படின்னா அதாவது ப்ரீமெச்சூர் வித்ட்ராவலை வந்து டிஸ்கரேஜ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவும் லாங் டைம் சேவிங்ஸை வந்து ப்ரமோட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவும் இந்த ப்ரீமெச்சூர் வித்ட்ராவலில் வந்து அவங்க டேக்ஸ் அப்படிங்கிறத பிடிக்கிறாங்க. இந்த வித்ட்ராவல் அப்படிங்கிறது எல்லா டைமிங்லையும் டேக்ஸபிளா, ப்ரீமெச்சூராக இருந்தாலே டேக்ஸபிளா அப்படி கிடையாது. அது எப்படின்னா 5 years கண்டினியூஸ் ஆஃப் சர்வீஸ் இல்லாத பட்சத்தில், இப்போ 3 years தான் வேலை பார்த்துருக்காங்க, அந்த பிஎஃப் பணத்தை வந்து வித்ட்ராவல் பண்ணுறாங்க. அந்த வித்ட்ராவல் பண்ணுற காரணமும் வந்து அதர் தென் டெர்மினேஷன் டியூ டு இல் ஹெல்த், அதாவது அந்த இல் ஹெல்த்னால் அவங்க வந்து டெர்மினேட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த டிடிஎஸ் பிடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. கான்ட்ராக்ஷன் ஆர் டிஸ்கண்டினியூஷன் ஆஃப் பிஸ்னஸ் வந்து டிஸ்கண்டினியூ ஆகுது, செஷேஷன் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸட்ரா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படி நம்மளுக்கு அது முடிவுக்கு வரும்போது இல்லை ஒருத்தட்ட இருந்து இன்னொருத்தருக்கு வந்து இப்போ எம்ப்ளாயர் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுறாங்க. 2 years ஒருத்தட்ட வேலை பார்த்துட்டு அடுத்த 3 years இன்னொருத்தங்கிட்ட வேலை பார்க்குறாங்க அப்படின்னாலும் ஓகே தான். ஆனால் அந்த சிச்சுவேஷனில் ஃபஸ்ட்டு எம்ப்ளாயர்கிட்ட இருந்து அந்த பிஎஃப் பணத்தை செகண்ட் எம்ப்ளாயருக்கு கண்டிப்பாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கணும். அண்ட் டஸ் நாட் ஆப்ட் ஃபார் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் பேலன்ஸ் டு நியூ எம்ப்ளாயருக்கு அப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலை அப்படின்னு சொன்னால் 5 yearsக்கு முன்னாடி அவங்க டிஸ்கண்டினியூ பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக அந்த வித்ட்ராவல் வந்து டாக்ஸபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது ரூல் 9 ஆஃப் பார்ட் ஏ ஆஃப் தி 4th ஷெட்யூல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா மேனர் ஆஃப் கம்ப்யூட்டிங் டேக்ஸ் லயபிலிட்டி. இந்த ப்ரீமெச்சூர் வித்ட்ராவல் கீழே எப்படி வந்து நம்ம கம்ப்யூட் பண்ணணும், டேக்ஸ் லயபிலிட்டி எப்படி கம்ப்யூட் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து ரூல் 9ல் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க.
அப்படி நம்ம கண்டுபிடிக்கக்கூடிய டேக்ஸ் லயபிலிட்டியை நம்ம கரெக்டாக தான் கலெக்ட் பண்ணுறோமா அப்படிங்கிறத வந்து என்ஷூர் பண்ணுறதுக்கான செக்ஷன் வந்து ரூல் 10ல் வந்து நம்மளுக்கு இருக்குது. ரூல் 10 ஆஃப் 4th ஷெட்யூல் கேஸ்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆன் தி ட்ரஸ்டீஸ் ஆஃப் தி ஆர்பிஎஃப் டு டிடெக்ட் டேக்ஸ். அவங்க வந்து டேக்ஸை கரெக்டாக டிடெக்ட் பண்ணுறாங்களா அப்படிங்கிற அந்த பொறுப்பு வந்து ரூல் 10ல் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ ரூல் 9ல் வந்து மேனர் ஆஃப் கம்ப்யூட்டிங் டேக்ஸ் லயபிலிட்டி அப்படின்னு சொன்னோம்ல, அது வந்து என்ன மேனர் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ரீகம்ப்யூட்டிங் தி டேக்ஸ் லயபிலிட்டி பை ட்ரீட்டிங் தி சேம் அஸ் கான்ட்ரிபியூஷன் டு அன்ரெகனைஸ்டு ப்ராவிடன்ட் ஃபண்ட். அதாவது இப்போ நம்ம பிஎஃப்ல 2 வருஷம் கட்டியிருக்கோம் இல்லை 3 வருஷம் கட்டியிருக்கோம், ப்ரீமெச்சூர் வித்ட்ராவல் தான் நம்மளுக்கு நடந்திருக்குது, அது டாக்ஸபிள் அப்படிங்கிற கேட்டகரிக்குள்ளே இப்போ நம்ம வந்தாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா இந்த 3 வருஷம் நம்ம கட்டினதை அப்படியே அன்ரெகனைஸ்டு ப்ராவிடன்ட் ஃபண்டாக ட்ரீட் பண்ணியிருந்தா எப்படி டேக்ஸ் கட்டணுமோ அந்த மாதிரி அவங்க வந்து ட்ரீட் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் மேனர் ஆஃப் கம்ப்யூட்டிங் டேக்ஸ் லயபிலிட்டியில் ரூல் 9ல் வந்து அவங்க சொல்லியிருக்கிறது. அடுத்தது தி ட்ரஸ்டீஸ் ஆஃப் பிரைவேட் இபிஎஃப்எஸ். பிரைவேட் இபிஎஃப்எஸ் மெயின்டைன் பண்ணுறாங்கல்ல, அதனுடைய ட்ரஸ்டீஸாக இருக்கிறாங்க அவங்க பார்ட் ஆஃப் தி எம்ப்ளாயர் குரூப். அவங்களும் எம்ப்ளாயர் குரூப்பில் ஒன் ஆஃப் தி பார்ட் தான் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அவங்களால அது எதுக்கு சொல்ல வராங்கன்னா அவங்களால அந்த டேட்டாஸை வந்து ஈஸியாக வந்து ஆக்சஸ் பண்ணி எடுக்க முடியும். ஆக்சஸ் ஆர் கேன் ஈஸிலி அப்டெயின் இன்ஃபர்மேஷன். அந்த இதுக்கு முன்னாடி வந்து யார்கிட்ட வேலை பார்த்துருக்காங்க, ப்ரீ மெச்சூராக எடுக்கிறாங்க அப்படின்னா எல்லா டீட்டெயிலுமே வந்து அந்த ட்ரஸ்டீஸ் கிட்டேயுமே நம்ம வந்து கேட்டு எடுத்துக்கலாம். அவங்களும் பார்ட் ஆஃப் த எம்ப்ளாயர் குரூப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சம்டைம்ஸில் இது வந்து ஃபுல் டீட்டெயில் இயர் வைஸ் எடுக்க முடியாமல் போகிறதுக்கான சான்சஸும் இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லிட்டாங்க. may not always be possible year wise amount. அடுத்தது applicability and rate of TDS. அதாவது செக்ஷன் 192A கீழே எவ்வளோ டேக்ஸ் வந்து பிடிக்கணும் அப்படின்னா 10% வந்து நம்ம பிடிக்கணும். ப்ரீ மெச்சூர் வித்ட்ராயல் இன் கேஸ் RPF இஸ் இன்க்ளூடபிள் அந்த டோட்டல் இன்கம்ல இருக்கக்கூடியதில் ரூல் 8 ஆஃப் பார்ட் A ஆஃப் தி 4th ஷெட்யூல் நாட் பீயிங் அப்ளிகபிள். அந்த ரூல் 8 அப்படிங்கிறது என்னென்னு RPF வந்து எக்ஸம்ட் அப்படிங்கிற ப்ரொவிஷன் அது வந்து அப்ளிகபிள் கிடையாது. தி ட்ரஸ்டீஸ் ஆர் எனி பர்சன் ஆத்தரைஸ்டு, அந்த ட்ரஸ்டீஸாக இருக்கலாம் இல்லை ஆத்தரைஸ் பண்ணப்பட்ட எந்த ஒரு பர்சனாக இருக்கலாம், ப்ரீ மெச்சூர் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல 10% அக்யூமுலேட்டட் பேலன்ஸில் TDS வந்து பிடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த RPF வந்து அன்ரெகனைஸ்டு ப்ராவிடன்ட் ஃபண்டாக கன்சிடர் பண்ணி அதுவும் அந்த அக்யூமுலேட்டட் பேலன்ஸில் டோட்டல் இன்கமில் இன்க்ளூட் ஆகக்கூடிய அமௌண்ட்டுக்கு மட்டும்தான் வந்து நம்ம டேக்ஸ் கண்டுபிடிக்கணும். அது என்ன அப்படின்னு சொன்னால் எம்ப்ளாயினுடைய கான்ட்ரிபியூஷன் ஆல்ரெடி டோட்டல் இன்கமில் வந்து நம்மளுக்கு ஆட் ஆகிருக்கும். அதை தவிர்த்துட்டு எம்ப்ளாயருனுடைய கான்ட்ரிபியூஷன் அதுக்கப்புறமா அதுலேருந்து கிடைக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் அப்படின்னு நம்ம எடுக்கும்போது எம்ப்ளாயர்னுடைய இன்ட்ரெஸ்ட் ரெண்டுமே வந்து நம்மளுக்கு வரும். கான்ட்ரிபியூஷன் அப்படின்னு நம்ம எடுக்கும்போது எம்ப்ளாயர்னுடைய கான்ட்ரிபியூஷன் மட்டும்தான் வந்து நம்மளுக்கு வரும். அது மட்டும்தான் அந்த எஸ்எஸ்சியினுடைய டோட்டல் இன்கமில் ஆட் ஆயிருக்காது. ஸோ அதனால் அதை மட்டும்தான் நம்ம ஆட் பண்ணி அதுக்கான TDS தான் வந்து நம்ம கண்டுபிடிப்போம். இதுவே எம்ப்ளாயினுடைய கான்ட்ரிபியூஷனுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அது வந்து 80Cக்கு கீழே அவங்க வந்து டிடக்ஷனாக கிளைம் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது வந்து டிஸ்அலவன்ஸ் ஆஃப் 80Cக்கு கீழே நம்மளுக்கு வரும். அது வேறு 192 சப்செக்ஷன் 4 படி அது வந்து டிஸ்அலவன்ஸ் ஆஃப் 80Cக்கு கீழே நம்ம கண்டுபிடிப்போம். அது தனியாக வந்து கண்டுபிடிச்சு அதுக்கான டேக்ஸையும் நம்ம வந்து கண்டுபிடிப்போம். இந்த இடத்துல வந்து ப்ரீ மெச்சூருக்கு மட்டும் கொடுத்துருக்கிறதுனால டோட்டல் இன்கமில் என்ன அமௌண்ட் இன்க்ளூட் ஆகுமோ அதுக்கு 10% வந்து நம்ம TDS வந்து கண்டுபிடிக்கணும். இதுக்கு அடுத்தது பார்த்தோன்னா டைம் ஆஃப் டேக்ஸ் டிடக்ஷன் அட் சோர்ஸ் எந்த டைமிங்கில் அப்படின்னு பார்த்தோன்னா அட் த டைம் ஆஃப் பேமெண்ட்டில் தான் நம்மளுக்கு வந்து டிடக்ஷன் வந்து எடுத்துக்கணும். அதுக்கு அடுத்தது நான் அப்ளிகபிலிட்டி ஆஃப் TDS அண்டர் செக்ஷன் 192A. இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா அந்த அக்ரிகேட் அமௌண்ட் ஆஃப் சச் பேமெண்ட், அந்த பேய்க்கு நம்ம கொடுக்கக்கூடிய அக்ரிகேட் அமௌண்ட் வந்து லெஸ் தென் 50,000 இருக்குது அப்படின்னு சொன்னால் நோ டேக்ஸ் டிடக்ஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது போக இன்னொரு சிச்சுவேஷன் என்ன வரும், இந்த ப்ரீ மெச்சூரல் வித்ட்ராவலில் இல் ஹெல்த்னாலேயோ டிஸ்கண்டினியூஷன் ஆஃப் பிஸ்னஸ்னாலேயோ அவங்க வந்து ப்ரீ மெச்சூர் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த சிச்சுவேஷன்லையும் TDS பிடிக்க வேண்டிய அவசியம் வந்து இருக்காது. இதுக்கு அடுத்தது டிடெக்ட் பண்ணக்கூடிய அந்த பர்சனுக்கு பேன் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொன்னால் அந்த பேன் இருக்குது அப்படின்னு சொன்னால் ஆக்சுவல் ரேட் என்னவோ அதை தான் வந்து டிடெக்ட் பண்ணுவாங்க. ஒருவேளை பேன் நம்ம கொடுக்கல அப்படின்னு சொன்னால் டி நாட் ஃபர்னிஷ் பேன் அப்படின்னு சொன்னால் டிடக்ஷன் அட் மேக்ஸிமம் மார்ஜினல் ரேட் இன் கேஸ் ஆஃப் நான் சப்மிஷன் ஆஃப் பேன் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து நம்மளுக்கு ப்ரீ மெச்சூர் வித்ட்ராவலில் இருக்கக்கூடியது. அடுத்தது நம்ம பார்க்கக்கூடாது இன்ட்ரெஸ்ட் ஆன் செக்யூரிட்டிஸ் செக்ஷன் 193. இதில் ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா எவ்ரி பர்சன் ரெஸ்பான்சிபிள் ஃபார் பேயிங் டு எ ரெசிடென்ட் எனி இன்கம் பை வே ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆன் செக்யூரிட்டிஸ். இன்ட்ரெஸ்ட் ஆன் செக்யூரிட்டிஸுங்கிற பேரில் ரெசிடென்ட்டுக்கு என்ன மாதிரியான அமௌண்ட் நம்ம கொடுத்தாலும் அந்த பர்சன் வந்து கண்டிப்பாக TDS பிடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து டொமஸ்டிக் கம்பெனிஸ்க்கும் வந்து பொருந்தும். டொமஸ்டிக் கம்பெனிஸ்க்கு இப்போ நம்ம இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் அதுவும் வந்து பொருந்தும். கம்பெனிஸ் இல்லாமல் நான் கார்பரேட்டாக இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கும் வந்து பொருந்தும். ஆனால்
ரெசிடென்ட் அசஸிஸ்க்கு தான் இது பொருந்தும். டேக்ஸ் அட் 10%. அடுத்தது இருக்கக்கூடிய ப்ரொவிஷன் வந்து இந்த கோவிட் பேண்டமிக் காரணத்தினால கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷல் ப்ரொவிஷன் தான். இது என்னென்னா செக்ஷன் 197B கீழே அவங்க கொடுத்துருக்காங்க. டிஸ்போசல் ஆஃப் டேக்ஸ் பேயர்ஸ், அதாவது மோர் ஃபண்ட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால அவங்க வந்து இந்த கோவிட் பேண்டமிக்கை வந்து டீல் பண்ணணும், இந்த சிச்சுவேஷனை வந்து டீல் பண்ணுறதுக்காக டிஸ்போசல் பண்ணுறாங்க, மொத்தமாக எல்லாத்தையும் முடிச்சுக்கிட்டு இன்ட்ரெஸ்ட் எல்லாத்தையும் வாங்கிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த டைமிங்கில் 10%லேருந்து 7.5% நம்ம பிடிச்சா போதும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அப்ளிகபிள் ரேட்டில் இருந்து 3/4 ரேட் வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணினா போதும், டிடிஎஸ் வந்து ரெடியூஸ் பண்ணினா போதும். அதுவும் பீரியட் ஃப்ரம் 14th May 2020 to 31st March 2021 அவங்க வந்து டிஸ்போசல் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு 10% பிடிக்க வேணாம், 7.5% பிடிச்சா போதும். இது செக்ஷன் 197B. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது டைம் ஆஃப் டாக்ஸ் டிடக்ஷன் அட் சோர்ஸ். எந்த டைமிங்கில் அப்படின்னு பார்த்தோன்னா whichever is earlier அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அட் த டைம் ஆஃப் கிரெடிட் ஆஃப் சச் இன்கம் டு தி அக்கௌண்ட் ஆஃப் தி பேயி, அந்த பேயினுடைய அக்கௌண்ட்டுக்கு எப்போ அந்த இன்கம் வந்து போகுதோ அந்த டைமிங், அல்லது பேமெண்ட் தர் ஆஃப் இன் கேஷாக நம்ம கொடுத்துருந்தாலும் சரி, இஷ்யூ ஆஃப் செக் ஆர் டிராஃப்டாக நம்ம கொடுத்துருந்தாலும் சரி, ஆர் பை எனி அதர் மோடு, எந்த மோடில் வந்து நம்ம இந்த இன்ட்ரெஸ்ட் அவங்களுக்கு கொடுத்துருந்தாலும் இந்த முறையில் வந்து ஏதாவது ஒன்று வந்து ஃபஸ்ட்டு நடந்துடுச்சு அப்படின்னு சொன்னால் எது ஃபஸ்ட்டு நடக்குதோ அந்த டைமிங்கில் டிடிஎஸ் வந்து பிடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேற எந்த இன்கமாக வேணாலும் இருக்கலாம், ஆனால் அது பை வே ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆன் செக்யூரிட்டிஸாக போகுது அப்படின்னு சொன்னால் போகக்கூடிய அந்த பர்சன் வந்து கண்டிப்பாக வந்து லயபிள் ஆகிறாங்க. அதாவது அவங்களுக்கு போகக்கூடிய அந்த அமௌண்ட்டில் இருந்து கண்டிப்பாக டிடிஎஸ் அப்படிங்கிறது பிடிச்சே ஆகணும். அது வந்து இன்ட்ரெஸ்ட் பேயபிள் அக்கௌண்ட்டாக இருக்கலாம், ஆர் சஸ்பென்ஸ் அக்கௌண்ட், ஆர் எனி அதர் நேமில், என்ன நேமில் வேணாலும் இருக்கலாம். ஆனால் பை வே ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆன் செக்யூரிட்டிஸாக போகுது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக டிடிஎஸ் வந்து பிடிச்சே ஆகணும். இதுக்கு அடுத்தது நம்ம பார்க்க போகிறது நான் அப்ளிகபிலிட்டி ஆஃப் டிடிஎஸ் அண்டர் செக்ஷன் 193. நான் அப்ளிகபிலிட்டி அப்படின்னு வரதில் வந்து நம்ம சர்டன் பாண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரியான பாண்ட்ஸ் ஸ்கீமில் வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதிலிருந்து கிடைக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் வந்து நம்மளுக்கு எக்ஸம்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்னென்ன டைப் ஆஃப் பாண்ட்ஸ் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து 4.25% நேஷனல் டிஃபென்ஸ் பாண்ட் 1972. இதை யார் வச்சிருக்கணும் அப்படின்னா இண்டிவிஜுவல் வந்து வச்சிருக்காங்க. நாட் பீயிங் ஏ நான் ரெசிடென்ட், அதாவது நான் ரெசிடெண்டாக இருக்கக்கூடாது. விச் மீன்ஸ் ரெசிடென்ட் இண்டிவிஜுவல் 4.25% ஆஃப் நேஷனல் டிஃபென்ஸ் பாண்ட்ஸ் 1972 கூட வச்சிருக்காங்க. அதில் இருந்து இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது அப்படின்னு சொன்னால் அது வந்து எக்ஸம்ட், அதாவது அந்த இன்ட்ரெஸ்ட்டுக்கு வந்து டேக்ஸ் எதுவும் கட்ட வேணாம். அடுத்தது வந்து ஆன் 4.25% நேஷனல் டிஃபென்ஸ் லோன் 1968 ஆர் 4.75% நேஷனல் டிஃபென்ஸ் லோன் 1972 வேர் தி இன்ட்ரெஸ்ட் இஸ் பேயபிள் டு ஒன் இண்டிவிஜுவல். இங்கே அந்த இண்டிவிஜுவல் ரெசிடெண்டாக இருக்கணும். அதே மாதிரி 4.25% இந்த பாண்ட்ஸில் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால் அதில் கொடுக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட்டுக்கு வந்து டிடிஎஸ் பிடிக்க வேணாம். நெக்ஸ்ட்டு ஆன் நேஷனல் டெவலப்மெண்ட் பாண்ட்ஸ், அதுக்கடுத்தது ஆன் 7 year நேஷனல் சேவிங் சர்டிஃபிகேட். ஆக்சுவலாக 7 year அப்படிங்கிறதுல வந்து எனக்குமே ஒரு டவுட் இருக்குது. 5 years 10 years பாண்ட் வந்து நேஷனல் சேவிங் சர்டிஃபிகேட்டில் உண்டு. அதுவும் 10 years வந்து இப்போ கிடையாது, 2015 அதை வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். 7 year அப்படிங்கிறது வந்து எனக்குமே வந்து டவுட்டாக தான் இருக்குது. மேபி மெட்டீரியலை தப்பாக இருக்குதா இல்லை எனக்கு தான் அதை பற்றி தெரியலையா அப்படிங்கிறது எனக்குமே வந்து ஐடியா இல்லை. உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொன்னால் 7 yearல உண்மையிலே இருக்குது அப்படின்னு சொன்னால் அது அதனுடைய லிங்க் வந்து எனக்கு நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுங்க. இப்போ இந்த இடத்துல நம்ம எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம்னா இந்த 7 year நேஷனல் பாண்ட் நேஷனல் சேவிங் சர்டிஃபிகேட்டில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதுலேருந்து இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது அப்படின்னு சொன்னால் அது வந்து நம்மளுக்கு டிடிஎஸ் பிடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. கொஸ்டினில் இப்படி கேட்டாங்கன்னா அதுக்கு வந்து நம்ம இப்படி ஆன்சர் பண்ணிக்கலாம். ஆனால் அப்படி இருக்குதா இல்லையா அப்படிங்கிறது வந்து எனக்குமே தெளிவாக தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இப்போ அடுத்தது போகலாம். ஆன் டிபெஞ்சர்ஸ் இஷ்யூடு பை எனி இன்ஸ்டியூஷன் வந்து டிபெஞ்சர்ஸை இஷ்யூ பண்ணுறாங்க, ஆர் அத்தாரிட்டி ஆர் பப்ளிக் செக்டார் கம்பெனி ஆர் எனி கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி. இந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியில் எதெல்லாம் இன்க்ளூட் ஆகுதுன்னா இன்க்ளூடிங் ஏ கோஆப்ரேட்டிவ் லேண்ட் மார்டேஜ் பேங்க் ஆர் ஏ கோஆப்ரேட்டிவ் லேண்ட் டெவலப்மெண்ட் பேங்க். இதுவும் வந்து இந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி அப்படிங்கிறதுல வந்து நம்மளுக்கு இன்க்ளூட் ஆகுது. ஆஸ் நோட்டிஃபைடு பை தி சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இவங்களாம் வந்து டிபெஞ்சர்ஸ் இப்படி இஷ்யூ பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அதிலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த இன்கம் வந்து அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து நம்மளுக்கு டிடிஎஸ் பிடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இதிலே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அது என்னன்னா
Power Finance Corporation Limited 54EC capital gain bonds issued by PFCL and Indian Railway Finance Corporation Limited 54EC capital gain bond issued by IRFCL. அதாவது 54EC or capital gain bondக்கு கீழே நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அது வந்து நம்மளுக்கு எக்ஸம்ட் தான். இந்த 54ECக்கு கீழே இந்த ரெண்டு மட்டும் கிடையாது. இது போக ரூரல் எலக்ட்ரிஃபிகேஷன் கார்பரேஷன் லிமிட்டடும் நேஷனல் ஹைவேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவும் வந்து நம்மளுக்கு உண்டு. ஆனால் இந்த சப்ஜெக்டில் வந்து இந்த ரெண்டு விஷயம் தான் கொடுத்துருக்காங்க. பிஎஃப்சிஎலும் ஐஆர்எஃப்சிஎலும் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நோ டாக்ஸ் இஸ் ரெக்யர்டு டு பி டிடக்டட் சோர்ஸ் ஆன் இன்ட்ரெஸ்ட் பேயபிள் ஆன் பிஎஃப்சிஎல் அண்ட் ஐஆர்எஃப்சிஎல். இதிலிருந்து இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது அப்படின்னு சொன்னால் அது வந்து நம்மளுக்கு டிடிஎஸ் பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த எக்ஸம்ஷன் வந்து இன்னொரு சிச்சுவேஷன்லையும் வந்து அலோவ் பண்ணுவாங்க. அது என்னன்னா அட்மிசபிள் பாண்ட்ஸ் பை என்டோர்ஸ்மெண்ட் ஆர் டெலிவரி ஒன்லி இஃப் தி டிரான்ஸ்ஃபரி இன்ஃபார்ம்ஸ். அந்த டிரான்ஸ்ஃபரி வந்து இன்ஃபார்ம் வந்து பண்ணிடணும் வித்தின் 60 டேஸுக்குள்ள பிஎஃப்சிஎல்லையோ யார்கிட்ட இருந்தோ பிஎஃப்சிஎல் ஆர் ஐஆர்எஃப்சிஎல் கிட்ட இருந்து நம்ம வந்து அந்த பாண்ட்ஸை வந்து நம்ம வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொன்னால் ரிஜிஸ்டர்டு போஸ்ட்டில் வித்தின் 60 டேஸ் ஆஃப் சச் டிரான்ஸ்ஃபருக்குள்ளாடி நம்ம கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு இன்டிமேட் பண்ணிடணும். அப்படி பண்ணுனா இந்த எக்ஸம்ஷனை வந்து நம்ம எடுத்துக்கலாம். அது இல்லாமல் என்டோர்ஸ்மெண்ட்டோ அல்லது டெலிவரியோ வந்து நடக்குது அப்படின்னு சொன்னால் இந்த ப்ரொவிஷனை வந்து நம்ம எடுத்துக்க முடியாது. அடுத்தது 6.5% கோல்டு பாண்ட்ஸ் 1977 ஆர் 7% கோல்டு பாண்ட்ஸ் 1980. இதை யார் வச்சிருக்கிறான்னா ரெசிடென்ட் இண்டிவிஜுவல் தான் வந்து வச்சிருக்காங்க. அவங்களுக்கு அதிலிருந்து கிடைக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் வந்து எக்ஸம்ட் தான். ஆனால் அதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது. அது என்னன்னா அந்த இன்ட்ரெஸ்ட் கிடைக்கக்கூடிய அந்த பீரியடில் அவங்க வச்சிருக்கக்கூடிய அந்த பாண்ட்ஸினுடைய நாமினல் வேல்யூ வந்து 10,000 விட தாண்டலை அப்படிங்கிற ரிட்டன் டிக்ளரேஷன் வந்து அந்த ஹோல்டர்ஸ் ஆஃப் த பாண்ட்ஸ் அவங்க வந்து கொடுக்கணும். அப்படி கொடுத்தாதான் அது வந்து நம்மளுக்கு எக்ஸம்ட். அடுத்தது ஆன் எனி செக்யூரிட்டி ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர் ஏ ஸ்டேட் கவர்மெண்ட். இதுலேயும் நோட்ஸில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா அந்த ஃபினான்ஷியல் இயரில் 10,000 விட அந்த அக்ரிகேட் இன்ட்ரெஸ்ட் பேயபிள் வந்து தாண்டக்கூடாது. மேலே நம்ம பார்த்ததில் வந்து நாமினல் வேல்யூ வந்து 10,000 விட தாண்டக்கூடாது. இங்கே வந்து அந்த இன்ட்ரெஸ்ட் பேயபிள் வந்து 10,000 விட தாண்டக்கூடாது. தாண்டுச்சு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அது வந்து நம்ம டேக்ஸ் பிடிச்சே ஆகணும். அதுக்கு வந்து என்ன பாண்டு கொடுத்துருக்காங்கன்னா டேக்ஸ் ஹேஸ் டு பி டிடக்டட் அட் சோர்ஸ் 8% சேவிங்ஸ் பாண்ட் 2003 ஆர் 7.75% சேவிங்ஸ் பாண்ட்ஸ் 2018. இதில் இன்ட்ரெஸ்ட் பேயபிள் எக்ஸிட்ஸ் 10,000 அப்படின்னு இருக்குதுன்னா கண்டிப்பாக வந்து அவங்க டேக்ஸ் பிடிச்சாகணும். அடுத்தது ஆன் எனி டிபெஞ்சர்ஸ், அதாவது லிஸ்டடாகவும் இருக்கலாம் நான் லிஸ்டடாகவும் இருக்கலாம், இஷ்யூடு பை எ கம்பெனி இன் விச் தி பப்ளிக் ஆர் சப்ஸ்டான்ஷியலி இன்ட்ரெஸ்டட் டு எ ரெசிடென்ட் இண்டிவிஜுவல் ஆர் ஹச்யூஎஃப்ஆவும் இருக்கலாம். ஹவவர் அந்த கொடுக்கக்கூடிய அந்த அமௌண்ட் வந்து பெய்டு பை அன் அமௌண்ட் அக்கௌண்ட் பேயி செக் ஆர் ஷுட் நாட் எக்ஸீட் ₹5,000. 5,000 விட தாண்டாமல் இருக்கணும். அக்கௌண்ட் பேயி செக்காகவும் வந்து இருக்கணும். அப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அந்த டிபெஞ்சர்ஸ்க்கு வந்து நம்மளுக்கு டேக்ஸ் வந்து கிடையாது. டிபெஞ்சர்ஸ்லேருந்து கிடைக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட்டுக்கு வந்து நம்மளுக்கு டேக்ஸ் கிடையாது. அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது ஆன் செக்யூரிட்டிஸ் டு லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன், ஜென்ரல் இன்சூரன்ஸ் கார்பரேஷன்ஸ், சப்சிடரிஸ் ஆஃப் ஜிஐசி அண்ட் எனி அதர் இன்சூரர் யாராக வேணாலும் இருக்கலாம் ப்ரொவைடட். அதாவது எல்ஐசிக்கோ ஜிஐசிக்கோ இல்லை அதனுடைய சப்சிடரிஸ்க்கோ வந்து நம்ம செக்யூரிட்டிஸ் கொடுக்குறோம் அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்கு 2 கண்டிஷன் வந்து இருக்குது. அது என்னென்னா ஓன்டு பை டெம், அவங்க தான் அதை வந்து வச்சிருக்கணும், ஆர் தே ஹாவ் ஃபுல் பெனிஃபிஷியல் இன்ட்ரெஸ்ட் இன் சச் செக்யூரிட்டிஸ். அந்த செக்யூரிட்டிஸில் ஃபுல் பெனிஃபிஷியல் இன்ட்ரெஸ்ட்டும் வந்து அவங்களுக்கு இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா அதிலிருந்து கிடைக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட்டுக்கு வந்து டிடிஎஸ் வந்து கிடையாது. அடுத்தது எனி செக்யூரிட்டி இஷ்யூடு பை கம்பெனி, அந்த செக்யூரிட்டி வந்து டிமெட்டீரியலைஸ்டு ஃபார்மாக இருக்குது, லிஸ்டட் ஆன் ரெகக்னைஸ்டு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சாக இருக்குது அண்ட் அக்கார்டன்ஸ் வித் தி செக்யூரிட்டிஸ் கான்ட்ராக்ட் ஆக்ட் ரெகுலேஷன் 1956 அண்ட் ரூல்ஸ் படியும் அது வந்து கம்ப்ளை ஆகுது அப்படின்னு சொன்னால் அந்த சிச்சுவேஷன்லையும் நம்மளுக்கு வந்து அது டிடிஎஸ் பிடிக்க வேணாம். இதோட வந்து நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆன் செக்யூரிட்டிஸ் வந்து முடியுது. லாஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது வந்து டிவிடெண்ட்ஸ் செக்ஷன் 194. இதனுடைய அப்ளிகபிலிட்டி நம்ம பார்த்தோன்னா தி பிரின்சிபல் ஆஃபீஸர் ஆஃப் எ டொமஸ்டிக் கம்பெனி டு இட்ஸ் ரெசிடென்ட் ஷேர் ஹோல்டர்ஸ். ரெசிடென்ட் ஷேர் ஹோல்டராக இருக்கணும். அந்த டிவிடெண்ட் வந்து டொமஸ்டிக் கம்பெனியிலேருந்து நம்மளுக்கு கிடைக்கணும். அப்போ தான் நம்ம இதை வந்து எடுக்க முடியும். இதனுடைய ரேட் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 10% வந்து நம்ம டிடெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுலேயும் செக்ஷன் 197B வந்து நம்மளுக்கு அப்ளிகபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்னென்னா இந்த COVID-19 பேண்டமிக் காரணத்துக்காக அவங்க வந்து இந்த எக்கனாமிக் சிச்சுவேஷனை டீல் பண்ணுறதுக்காக அதை வந்து டிஸ்போசல் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து அந்த ரேட் ஆஃப் டிடிஎஸில் இருந்து 3/4 வந்து கட்டினா போதும். அப்போது இதில் 10% வந்து ரேட்டுனா 7.5% வந்து கட்டினா போதும். அதுவும் அந்த டிஸ்போசல் வந்து 14th May 2020 2021 நம்மளுக்கு வந்து இருக்கணும்.
அடுத்தது டைம் ஆஃப் டேக்ஸ் டிடக்ஷன் அட் சோர்ஸ். எந்த டைமிங்கில் அப்படின்னு பார்த்தோன்னா பிஃபோர் மேக்கிங் எனி பேமெண்ட் பை எனி மோட் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் எனி டிவிடெண்ட். அதாவது டிவிடெண்ட் அப்படிங்கிற பேரில் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு முன்னாடியே நம்ம கண்டிப்பாக டேக்ஸ் வந்து நம்ம பிடிச்சிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிஃபோர் மேக்கிங் எனி டிஸ்ட்ரிபியூஷன் ஆர் பேமெண்ட் டு எ ரெசிடென்ட் ஷேர் ஹோல்டர் டீம்ட் அஸ் டிவிடெண்ட் அண்டர் செக்ஷன் 2 சப்செக்ஷன் 22A 22E வரைக்கும். இது என்னென்ன டிவிடெண்ட் அப்படிங்கிறது வந்து இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ் பார்க்கும்போது நம்ம ரொம்ப டீட்டெயில்டாகவே இந்த ஒவ்வொரு செக்ஷனையும் பற்றி நம்ம பார்த்துருந்தோம். ஒருவேளை பார்க்காதவங்க இருக்கிறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ்னுடைய லிங்க் கொடுக்குறேன். அதில் போய் இந்த டீம்டு டிவிடெண்ட் அப்படின்னா என்னங்கிறத பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு அது வேணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ அதுக்காகவும் இவங்க வந்து கொடுக்குறாங்க, டீம்டு டிவிடெண்டாகவும் இருக்குது அப்படின்னு சொன்னாலுமே அந்த மேக்கிங் டிவிடெண்டுக்கு முன்னாடி கண்டிப்பாக டிடிஎஸ் பிடிக்கணும் அப்படிங்கிறது தான் இதில் இருக்கக்கூடிய பாயிண்ட். இந்த நான் அப்ளிகபிலிட்டி ஆஃப் டிடிஎஸ் அண்டர் செக்ஷன் 194 என்ன இருக்குதுன்னு பார்த்தோன்னா பீயிங் அண்ட் இண்டிவிஜுவலாக இருக்கிறாங்கன்னா அந்த டிவிடெண்ட் கொடுக்கறது வந்து அதர் தன் கேஷாக கொடுக்கக்கூடிய பட்சத்தில் டிடிஎஸ் வந்து பிடிக்க முடியாது. தி டிவிடெண்ட் இஸ் பெய்டு பை எனி மோட் அதர் தன் கேஷை தவிர வேற ஏதாவது மோடில் கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு வந்து டிடிஎஸ் வந்து பிடிக்க முடியாது. அடுத்தது அக்ரிகேட் ஆஃப் டிவிடெண்ட் டிஸ்ட்ரிபியூட்டட் ஆர் பெய்டு பை தி கம்பெனி டு சச் ஷேர் ஹோல்டர் டஸ் நாட் எக்ஸீட் ₹5,000 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி ஒரு பாயிண்ட் வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் செக்யூரிட்டிஸ்லயுமே வந்து நம்மளுக்கு இருந்தது. அக்ரிகேட் அந்த அமௌண்ட் வந்து 5,000க்கு மேலே அந்த இருக்கக்கூடாது அப்படிங்கிறது. அதில் வந்து நம்ம டிபெஞ்சர்ஸ்க்கு பார்த்துருந்தோம். இதில் வந்து நம்மளுக்கு டிவிடெண்டுக்காக கொடுத்துருக்காங்க. இதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய பாயிண்ட்டும் இன்ட்ரெஸ்ட் ஆன் செக்யூரிட்டிஸ்னுடைய சேம் பாயிண்ட்ஸ் தான். இதில் வந்து டிவிடெண்டுன்னு இருக்கும், அதில் வந்து செக்யூரிட்டிஸ், அவ்வளோதான் வந்து நம்மளுக்கு டிஃப்ரெண்ட். Dividend creditor are paid to LIC or GIC or subsidiaries of GIC or any other insurer provided என்ன கொடுத்துருக்காங்கன்னா the shares are owned by them. அந்த ஷேர்ஸை வந்து அவங்க வச்சிருக்கணும், அதில் வந்து செக்யூரிட்டிஸ் அவங்க வச்சிருந்துருக்கணும், இங்கே வந்து ஷேர்ஸை வந்து அவங்க வச்சிருந்துருக்கணும். ஆர் they have full beneficial interest in such shares. ஃபுல் பெனிஃபிஷியல் இன்ட்ரெஸ்ட் வந்து இந்த ஷேர்ஸில் இருக்கணும்னு கொடுத்துருக்காங்க, அங்கே செக்யூரிட்டிஸில் இருக்கணும்னு கொடுத்துருந்தாங்க. அவ்வளோதான், ரெண்டுமே வந்து மற்றபடி ஒரே பாயிண்ட்ஸ் தான். அப்படி இருந்துச்சுன்னு சொன்னால் நம்மளுக்கு வந்து இந்த டிடிஎஸ் வந்து நம்மளுக்கு அப்ளிகபிள் ஆகாது அப்படிங்கிறது தான் ப்ரொவிஷன். இதுதான் வந்து டிவிடெண்டில் இருக்கக்கூடிய கான்செப்ட். டோட்டலாக 3 செக்ஷன்ஸ் வந்து நம்ம இதில் பார்த்துருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். வேறு யாருக்காவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அவங்க கூட இதை வந்து நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களை நான் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.